Taste the Daily. கடலூரில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினர். கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MC சம்பத் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான CV சண்முகம், கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஜெயக்குமார் மற்றும் கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான S. அப்துல் ரஹீம் ஆகியோர் கலந்து கொண்டு கழக பணிகளை மேம்படுத்துவது குறித்து கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். அப்போது கழக வளர்ச்சி குறித்து முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மதுரை சின்ன உடைப்பு கிராமத்தில் விமான நிலைய விரிவாக்க பணிக்காக நிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வரும் கிராம மக்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சந்தித்து பேசினார். மதுரை விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்காக சின்ன உடைப்பு என்னும் கிராமத்தில் உள்ள நிலங்களை அரசு கையகப்படுத்த முயன்று வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சின்ன உடைப்பு கிராமத்திற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான VV ராஜன் செல்லப்பா நேரில் சென்று போராட்டக் குழுவினரை சந்தித்து பேசினார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கிராம மக்களை அரசு அச்சுறுத்தாமல் உரிய இழப்பீடு மற்றும் மாற்று இடம் வழங்கிய பிறகு இடங்களை கையகப்படுத்த வேண்டும் என திமுக அரசை வலியுறுத்தினார். அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனா அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு உரிய இழப்பீட்டு தொகை, உரிய இடம், உரிய தங்குமிடம் விரைவாக இடம் கொடுத்தது மட்டுமல்ல, அதை கட்டுவதற்கான நிதி, கடன் தொகை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படையிலே இந்த அரசுக்கு உங்கள் மூலமாக, ஊடகத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை நெற்குன்றத்தில் குப்பைகளை அகற்றக் கோரி நூதன முறையில் சாலை மறியலில் ஈடுபட்ட அதிமுக கவுன்சிலருக்கு பொதுமக்கள் திரண்டு நின்று ஆதரவு அளித்தனர். 145வது வார்டு பகுதி சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதாகவும் கழிவுநீருடன் கலந்து மழைநீர் சாக்கடையாக தேங்குவதால் கொசு தொல்லை அதிகரித்திருப்பதாகவும் கூறி அதிமுக சார்பில் அப்பகுதி மக்களுடன் ஒன்று கூடி சாலையில் போராட்டத்தில் இறங்கினர். அப்போது திமுக அரசுக்கு எதிராக கொசுவத்தியுடன் திமுக அரசு அதிகாரிகளுக்கு கேட்கும் வகையில் சவுண்ட் ஸ்பீக்கருடன் நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கவுன்சிலர் சத்யநாதன், குப்பை கொட்டப்படும் காலிமனை 144வது வார்டு பகுதியில் வருவதாகவும், எனவே அது தொடர்பாக திமுக கவுன்சிலர் தான் அதிகாரிகளிடம் பேச வேண்டும் எனவும் தெளிவாக விளக்கம் அளித்தார். இடம் நம்மள்ட்ட இல்லைன்னா கூட அதை நடவடிக்கை எடுக்கணும் போது ஏஐ சொன்ன பதில், அதுக்கு நோட்டீஸ் கொடுக்குற அதிகாரம் எனக்கு இல்லை சார். 144வது வார்டோட ஏஐ தான் கொடுக்கணும். அப்போ நீங்கள் சாலையில் வரக்கூடிய வாகனத்தை நிறுத்துங்கன்னா அது டிராபிக் போலீஸ் காவல்துறை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம் சொல்கிறாரு. இந்த வார்டோட மாமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நானே மறியலில் உட்காருவதற்கு தயார். நானே இந்த மக்களுக்காக அனைத்தும் செய்ய தயார். இன்று ஆளுங்கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க அவங்க நினைச்சாங்கன்னா மரியாதைக்குரிய ஊடகத்துறையினரை நான் பார்த்து கேட்கிறேன், இதை இப்போ இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடியவங்க நினைச்சாங்கன்னா ஒரு நாள் இதை எடுக்க முடியாதா? நீலகிரி மாவட்டம் உதகை படகுயில ஏரியில் குவிந்து கிடக்கும் பிளாஸ்டிக் கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. ஏரியை பாதுகாக்கும் வகையில் இயந்திரங்களை கொண்டு தூர்வார முடிவு செய்யப்பட்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 7,50,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டது. ஆனால் பணிகள் துவங்கப்படாமல் கழிவுகள் படகுயில ஏரியில் கலந்து வருவதால் கடும் துர்நாற்றம் வீசுவதோடு படகு சவாரி செய்யும் சுற்றுலா பயணிகளுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் ஏரியை தூர்வார விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.